Hi, hello, welcome to Pharmaflick MRB Pharmacist Preparation Day 41ல இன்னைக்கு பார்மசூட்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோஷன்ஸ் தான் பார்ப்போம். லோஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா லோஷன்ஸ் ஆர் லிக்யூட் ஆர் செமி fluid preparations intended for external application to the skin without friction. இதை பாருங்கள், வித்தவுட் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணணும். மற்ற லினிமெண்ட்டு ஜெல்ஸு இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது ஃப்ரிக்ஷனோட அப்ளை பண்ணுவோம். லினிமெண்ட் மெயினாக ஃப்ரிக்ஷனோட அப்ளை பண்ணுவோம். தே ஆர் யூஸ்டு ஃபார் ப்ரொடெக்டிவ் சூதிங் ஆர் மெடிக்கேட்டட் பர்பஸஸ். இது ஒரு லிக்யூடு இல்லை செமி ஃப்ளூயிட் ப்ரிப்பரேஷன்ஸ் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடாது. ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேனில் அப்ளை பண்ணுவோம். இதுக்கு வித்தவுட் ஃப்ரிக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. வித்தவுட் ஃப்ரிக்ஷனாக இதை யூஸ் பண்ணுறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சூத்திங் ஆர் மெடிக்கேட்டட் பர்பஸ்க்காக, ப்ரொடெக்டிவ்காக யூஸ் பண்ணுறோம். என்ன டைப்ஸ் ஆஃப் லோஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டஸ்டிங் லோஷன், கேலமைன் லோஷன், மெடிக்கேட்டட் லோஷன், அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் லோஷன் இருக்குது. டஸ்டிங் லோஷன் அப்படின்னா அது வந்து டஸ்டிங் பவுடரு லிக்விட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். டஸ்டிங் பவுடராக யூஸ் பண்ணுறோம், லிக்விட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து கேலமைன் லோஷன் பார்த்தோம் அப்படின்னா கேலமைன் லோஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைல்டு அஸ்ட்ரிஞ்சன்ட் அண்ட் ப்ரொடெக்டிவ், மெயினாக ப்ரொடெக்டிவாக தான் யூஸ் பண்ணுவோம். கேலமைன் லோஷன் சூத்திங் எஃபெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து மெடிக்கேட்டட் லோஷன் பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ஸ் ட்ரக்ஸ் இருக்கும், ஸோ அது தெரப்பட்டிக் எஃபெக்ட் கொடுக்கும், அதனால் மெடிக்கேட்டட் லோஷன் ஓகே. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆன்டிபியூரிட்டிக், அப்புறம் ஆன்டிசெப்டிக். காஸ்மெட்டிக் லோஷன் used to improve appearance, skin softening, moisturizing, காஸ்மெட்டிக் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் காஸ்மெட்டிக் லோஷன். என்ன அடிட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸாக மெத்தில் பேராபின், ப்ரொஃபைல் பேராபின் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பென்சைல் ஆல்கஹால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் அக்கேசியா, ட்ரகாந்த், எஸ்எல்எஸ், சோடியம் லாரில் சல்பேட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து யூமிக் டென்டா என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளிசரின் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ப்ரொபலின் கிளைக்கால், சார்பிட்டால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெபிளைசர்ஸ் ஆர் திக்கர்ஸ்ன்னு சொல்கிறோம், திக்கனிங் ஏஜென்ட்ஸு யார் அப்படின்னா கார்பாக்சி மெத்தில் செல்லுலா, சிஎம்சி, அப்புறம் பென்டோனைட், ஜாந்தைன் கம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து சீலேட்டிங் ஏஜென்ட்ஸ் இது அப்படின்னா டைசோடியம், EDTA. அடுத்து ஃப்ராக்ரன்ஸாக என்ன ஆட் பண்ணுறோம், பர்ஃப்யூம் எசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். கலரிங் ஏஜென்ட்ஸு அப்ரூவ்டு என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த அப்ரூவ்ட் கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் பார்ப்போம். டைரக்ட் மெத்தட் இருக்குது, கான்டினென்டல் மெத்தட் இருக்குது. டைரக்ட் மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயில் பேஸையும் அக்வஸ் பேஸையும் செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஆயில் பேஸை ஸ்லோவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்வஸ் பேஸில் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்டிர் எப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹோமோஜினியஸ் லோஷன் வர வரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஸ்டில் பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கு எதுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா ஆயில் இன் வாட்டர் டைப் ஆஃப் லோஷனுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். பாருங்கள், ப்ரிப்பேர் ஆயில் பேஸ், ப்ரிப்பேர் அக்வஸ் பேஸ் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க. 70 to 75 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் பேஸை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம் அக்வஸ் பேஸில் ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும். யூனிஃபார்மாக ஹோமோஜினியஸ் லோஷன் வர வரையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து கான்டினென்டல் ட்ரை கம் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா அக்கேசியா, ட்ரகாந்த் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெவிகேட்னா ட்ரைச்சுரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்மூத் பேஸ்ட் ஃபார்ம் ஆகிற வரையும் ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாகவும் ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ப்ரைமரி எமல்ஷன் ஃபார்ம் ஆகும், அதுதான். அதோட ரிமைனிங் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு ஹோமோஜினியஸ் லோஷன் வர வரையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும். இதுவும் வந்து ஆயில் வாட்டர் டைப் ஆஃப் லோஷனுக்கு இது செட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கேலமைன் லோஷன் ரெண்டுமே இந்த கான்டினென்டல் மெத்தட் அப்புறம் டைரக்ட் மெத்தட் ரெண்டுலேயுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து அதோட இதோட மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இன்க்ரீடியன்ஸை செலக்ட் பண்ணுவோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸு, அடிட்டிவ்ஸு, மெடிக்கமெண்ட்ஸ் என்ன இருக்கணும் செலக்ட் பண்ணுவோம். எமல்சிஃபையர்ஸு, ஆயில்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் வெயிட் எடுத்துக்கிறோம், தேவையான அளவுக்கு தான் ஸ்டெப்பு. மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் காமனாக வரக்கூடியது ஸ்டெப் வெயிட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஆயில் பேஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அக்வஸ் பேஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்புறம் ரெண்டையுமே ஹீட் பண்ணி சேம் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுறோம், ஆயில் பேஸையும் அக்வஸ் பேஸையும். அப்புறம் ஹோமோஜெனைசேஷன் பண்ணுறோம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூல் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணி கூல் பண்ணுறோம். அப்புறம் ஹீட் சென்சிட்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கலரிங் ஏஜென்ட்ஸு இதெல்லாம் அதில் ஆட் பண்ணுறோம், பர்ஃப்யூம்ஸு, கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம். அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணி ஃபில் பண்ணி பேக்கேஜிங் லேபிள் பண்ணி இந்த மாதிரி லேபிளிங் பண்ணி இதை முடிச்சிடுறோம். இதுதான் மேனுஃபேக்சரிங் ஸ்டெப்ஸு. அதுக்கடுத்து இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். லோஷன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், மெயினாக நம்ம எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகே தான் பண்ண முடியும். அடுத்து மெடிசனல் யூஸ் பண்ணக்கூடியது ஆன்டிபியூரிட்டிக், ஆன்டிசெப்டிக், அதுக்கப்புறம் ஆன்டிஃபங்கல், அஸ்ட்ரிஞ்சன்ட், ஆன்டி எக்னி இதெல்லாம் இருக்குது. காஸ்மெட்டிக் பர்பஸில் ஸ்கின் சாஃப்ட்னிங், மாய்ஸ்சரைசிங், கிளென்சிங், பியூட்டிஃபைங் லோஷனாக யூஸ் பண்ணுறோம். ப்ரொடக்டிவ் யூஸில் பார்த்தோன்னா ஃபார்ம்ஸ் எ ப்ரொடக்டிவ் லேயர் ஆன்
ஆன் த ஸ்கின் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் ட்ரைனஸ் அண்ட் இரிட்டேஷன். இது ப்ரொடெக்டிவ் யூஸாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து கூலிங் அண்ட் சூத்திங் பார்த்தோம் அப்படின்னா கேலமைன் லோஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு சூத்திங் எஃபெக்டை கொடுக்கும். அடுத்து கேரியர்ஸ் ஃபார் ட்ரக்ஸ் கேரியராகவும் இந்த லோஷனை யூஸ் பண்ணுறோம். அடுத்து இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸி டு அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், நான் கிரீஸி நேச்சர் ஆகும், ஸ்டிக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம், ஈஸியாக வாஷ் பண்ணக்கூடிய தான். ப்ரொவைட் கூலிங் அண்ட் சூத்திங் எஃபெக்ட் ரெண்டுமே கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின்னோட லார்ஜ் ஏரியாஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேரி பார்ட்ஸ் அண்ட் ஸ்கால்ப்புக்குமே வந்து சூட்டபிளானது இந்த லோஷன் தான். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ட்ரை அண்ட் குரோனிக் ஸ்கின் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா லெஸ் எஃபெக்டிவாக இருக்கும். ப்ரிசர்வேஷன் டு மைக்ரோபில், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தேவைப்படுது மைக்ரோபில் க்ரோத்தை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து லெஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டார்டர் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் செப்பரேஷன் மேக்கர் இஃப் நாட் ப்ராப்பர்லி ஸ்டெபிலைஸ் பண்ணல அப்படின்னா செப்பரேட் ஆகிடும். அதில் இருக்கிற அடிட்டிவ்ஸ் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் ஆகிடும். நாட் சூட்டபிள் ஃபார் wounds ஆர் broken ஸ்கின்னுக்கு வந்து நாட் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து பார்மகாக்னசி அடுத்த சப்ஜெக்ட்டு. பார்மகாக்னசியில் என்னைக்கானது அமைலேஸ்ன்றது என்சைம் கீழே வரக்கூடியது. அனிமல்ஸ் சோர்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய என்சைம்ஸ் கீழே வரக்கூடியது. இட் இஸ் ஒன் ஆஃப் த அமிலோலைட்டிக் என்சைம். ஓகே, எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா சலைவால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மெயினாக அனிமல்ஸோட சலைவரி இதுலேருந்து எடுப்போம், டைஜஸ்டிவ் ட்ராக்லேருந்து எடுக்கக்கூடியதான் இந்த அமைலேஸ் என்சைம். ஓகே, அதான் சலைவரி டைஸ்டேஸ் ஆர் டைலின் அண்ட் பேன்கிரியாட்டிக் டைஸ்டேஸ், அமிலோப்சின் இதெல்லாம் இருக்குது. எங்கே இன்னொன்று எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பார்லி கிரைன்ஸ் வந்து ஜெர்மினேஷன் பண்ணுறப்ப எடுக்கக்கூடியது தான் வந்து மால்ட் டைஸ்டேஸ் வந்து பார்லி கிரைன்ஸ் ஜெர்மினேஷன் பண்ணுறப்ப எடுக்கக்கூடியது தான் அது. அடுத்து இதோட யூஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். டைஸ்டேஸ் வந்து டைஜஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். டைஸ்டேஸ் வந்து டைஜஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இதோட ஸ்னானிம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா அதை பார்த்தோம், அமைலேஸ்ன்னு பார்த்தோம். டயஸ்டேஸ்ன்னு சொல்லலாம், இது அமைலேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பார்த்துக்கோங்க. இது யூஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ டைஜஸ்டட் ஸ்டார்ச்சி ஃபுட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஸ்டார்ச்சை வந்து ஃபெர்மெண்டபிள் சுகர்ஸாக ஃபெர்மெண்டிங் பண்ணுற ப்ராசஸில் ஸ்டார்ச்சை ஃபெர்மெண்டிங் பண்ணுறதுல நம்ம இந்த டயஸ்டேஸை யூஸ் பண்ணுறோம். இன்னொரு பேர் இருக்குது, ஸ்னானிம் என்னென்னா அமைலேஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் ப்ரீவிங் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுறோம், ப்ரீவரிஸில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்த சப்ஜெக்ட் ஃபார்மகாலஜியில் இன்னைக்கானது ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸு, தைராய்டு ஹார்மோன் T4 தைரோனின், T3 லயோதைரோனின் இருக்குது. சரி, தைராய்டு இன்ஹிபிட் சிந்தசிஸ், ஹார்மோன் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணக்கூடிய இது ட்ரக்ஸு அப்படின்னு பார்ப்போம். ப்ரொஃபைல் யூராசில், மெத்திமசோல், கார்பிமசோல் இதெல்லாம் இருக்குது. மெக்கானிசம் ஆக்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா இது தைராய்டு பெராக்சிடேஸ் என்சைமை பிளாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அயோடினேஷன் ஆஃப் தைரோசின் அந்த அயோடினேஷன் ஆகாமல் தடுத்து கப்ளிங் ஆஃப் ஐடோதைரோசின் இந்த தைராய்டு கிளாண்டில் அயோடின் வந்து கப்ளிங் ஆகிறத தடுத்து நமக்கு தைராய்டு ஃபார்மேஷனை தடுக்குது. என்ன பண்ணுது மெயினாக தைராய்டு பெராக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இன்ஹிபிட் பண்ணு இது இந்த ஸ்டெப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணுது. அடுத்து இன்ஹிபிட் அயோடைட் ட்ராப்பிங், அயானிக் இன்ஹிபிட்டார்ஸ்னு இன்னொரு பேருக்கு. இன்ஹிபிட் அயோடைட் ட்ராப்பிங்கை தடுக்குது. யார் வரா அப்படின்னா தயோசைனேட்ஸ், பெர்குலரேட்ஸ், அப்புறம் நைட்ரேட்ஸ். தயோசைனேட்ஸ், பெர்குலரேட்ஸ், நைட்ரேட்ஸ் வருது. காம்படிட் வித் அயோடைட் ஃபார் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்டு த தைராய்டு ஃபாலிகுலர் செல் த்ரூ த சோடியம் அயோடைட் சிம்போட்டர், தேர்பை இன்ஹிபிட்டிங் அயோடைட் ட்ராப்பிங். என்ன பண்ணுது அப்படின்னா காம்படிட் பண்ணுது, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டோட காம்படிட் பண்ணி அயோடைடை வந்து என்ன பண்ணுது டிரான்ஸ்போர்ட் ஆகாமல் தடுத்து அயோடைடு வந்து கப்ளிங்கை தடுக்குது, ட்ராப்பிங்கை இது பிடிச்சி வச்சுக்குது அயோடைடை. அடுத்து இன்ஹிபிட் ஹார்மோன் ரிலீஸை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்ப்போம். அயோடைட்ஸ் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் ஆர்கானிக் அயோடைட் ஆக மொத்தம் அயோடைடு என்ன பண்ணுது ரிலீஸை தடுக்கிறது யாருன்னா அயோடைடு தான் ரிலீஸ் தடுக்குது. லார்ஜ் டோசஸ் ஆஃப் அயோடைட் இன்ஹிபிட் புரோட்டியோலைசிஸ், கப்ளிங்கை தடுக்குது இந்த தைராய்டு கிளாண்ட் அண்ட் ப்ரிவென்ட் த ரிலீஸ் ஆஃப் ப்ரீஃபார்ம்டு தைராய்டு ஹார்மோன்ஸ். ப்ரீஃபார்ம்டு தைராய்டு ஹார்மோன்ஸ் T3 T4 என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸை தடுக்கக்கூடியது அயோடைட்ஸ். அடுத்து டெஸ்ட்ராய் தைராய்டு கிளாண்ட்ஸ்னால் பார்ப்போம். ரேடியோ ஆக்டிவ் அயோடைட்ஸ், அயோடைன் 131 taken up by the thyroid gland and emits beta radiation which destroy the thyroid follicular cells. Thyroid follicular cells destroy பண்ணுறது அயோடின் 131, அது தைராய்டு கிளாண்டை டிஸ்ட்ராய் பண்ணுறது ஆக்ட் ஆகுது.
ஓகே, பார்த்தோம். இதில் என்னன்றது மெயினாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிந்தசிஸ் இனிபிட்டார் கீழே யார் யார் வராருன்னா புரோப்பைல் தயோயுராசில், மெத்திமசோல், கார்பிமசோல் இதெல்லாம் வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தைராய்டு பெராக்சிடோஸ் அப்படிங்கிற என்சைமை இன்வைட் பண்ணி தைராய்டு சிந்தசிஸை சப்சிக்வெண்ட்டாக வரது ஸ்டெப்ஸ் எல்லாம் தடுத்துருவாங்க. அடுத்து அயோடைட் ட்ராப்பிங் கீழே அயனிக் சர்ஃபேக்டன்ட் வருவாங்க. அவங்க அயோடைடு ட்ராப் பண்ணி வச்சுப்பாங்க. யார் யார் அப்படின்னா பெர்கோலரேட்ஸ், தயோசைனேட்ஸ், நைட்ரேட்ஸ். அதுக்கப்புறம் இன்ஹிபிட் ஹார்மோன் ரிலீஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடியது யார் யார் அப்படின்னா மெயினாக அயோடைன். அதுக்கப்புறம் தைராய்டு டிஷ்யூவை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறவங்க யாருன்னா அயோடின்ஸ். ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கு ஃபார்மகாலஜியில். அடுத்து ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸில் சென்ட்ரல் ட்ரக்ஸ் லேபார்ட்டரினா என்னென்னு பார்ப்போம். சென்ட்ரல் ட்ரக்ஸ் லேபார்ட்டரி எது கீழே வரக்கூடியது அப்படின்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940 கீழே தான் வரக்கூடியது. இது வந்து ஒரு நேஷனல் ஸ்டாச்சுட்டரி லேபார்ட்டரி போர்டு. எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னா ஃபார் டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் தான் இது இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதில் லேபார்ட்டரி யார் இருப்பா அப்படின்னா டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். பட் மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ட்ரக்கை டெஸ்ட் பண்ணணும், அப்புறம் அனலைஸ் பண்ணணும், காஸ்மெட்டிக்ஸ் அனலைஸ் பண்ணணும், பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அனலைஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் ட்ரக்ஸை. அதுக்கப்புறம் அட்வைஸ் கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ட்ரக் குவாலிட்டியை வச்சு என்ன பண்ணணும், அட்வைஸ் கொடுக்கணும். அடுத்து ஆக்ட் ஆஸ் அப்பிலியேட் லேபார்ட்டரி ஃபார் டிஸ்பியூட்டட் ட்ரக் சாம்பிள்ஸ்க்கு அப்பிலியேட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க ஆக்ட் ஆகணும். இதை மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஹெட் யார் இருப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க. இதில் சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பாருங்க. சென்ட்ரல் ட்ரக்ஸ் லேபார்ட்டரி எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. அதான் சிடிஎல் ஃபங்க்ஷன் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் வரும். ஹெட் ஆஃப் த சென்ட்ரல் ட்ரக் லேபார்ட்டரிஸ் டைரக்டர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் சிடிஎல்னு கேட்டிருக்காங்க. ட்ரக் டெஸ்டிங், ட்ரக் ஸ்டாண்டர்டைசேஷன், அப்பிலியேட் இது 3 பண்ணுவாங்க. இஷ்யூங் ரீட்டைல் ஃபார்மசி லைசன்ஸ் இது வரமாட்டாங்க அவங்க. சிடிஎல் ஆக்ட் ஆஸ் ஏ அப்பிலியேட் லேபார்ட்டரி இது கேட்கலாம். சிடிஎல்ன்றது அப்பிலியேட் லேபார்ட்டரி. அடுத்து த பிரைமரி பர்பஸ் ஆஃப் சிடிஎல் அப்படிங்கிறது ட்ரக் குவாலிட்டி டெஸ்டிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் தான். ஓகே.